நீட் தேர்வை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நீட் தேர்வை ரத்து செய்யவும் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தியும் டெல்லியில் நடைபெற்று வரும் இளைஞர்களின் போராட்டத்திற்கு ஆதரவாகவும் போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் மீது தடியடி நடத்திய மத்திய அரசை கண்டித்தும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் தலைமை தபால் நிலையம் பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தினேஷ் வழங்கிட கேட்கலாம். தினேஷ், தற்போதைய சூழல் என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது நீட் தேர்வு கசிவு தொடர்பாகவும் அந்த வினாத்தாள் கசிவு தொடர்பாகவும் மேலும் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரசாத் பதவி விலக கோரி நாடு முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக டெல்லி ஜந்தர் மந்திரில் இளைஞர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய தாக்குதல்களை கண்டித்து தமிழகத்திலும் பல்வேறு பகுதிகளில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருச்சி தலைமை தபால் நிலையம் பகுதியில இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் இந்த 20க்கும் மேற்பட்டோர் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முதலில் போராட்டம் நடைபெறுவதாக தெரிவித்தனர். திடீரென சாலையில் அமர்ந்து போராட்டம் ஈடுபட்டதன் காரணமாக உடனடியாக காவல்துறையினர் அவர்களை குண்டுகட்டாக தூக்கி சென்று கைது செய்தனர். அப்போது அவர்கள் ஒவ்வொருவராக அழைத்து சென்று கைது செய்து அங்கிருந்து காவல்துறையினர் அவர்களை அழைத்து சென்றனர். இதன் காரணமாக அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இந்த சம்பவம் பகுதியில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. விவரங்களுக்கு நன்றி தினேஷ். சாலை மறியலில் ஈடுபட்ட இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.